ஹலோ கைஸ், நைட்டு டின்னர் என்ன பண்ணலான்னு ஒரே யோசனையாக இருந்துச்சு. மாவு அப்போ தான் ஆட்டி வச்சுருந்தேன். ஸோ இட்லி சுடலாமா தோசை சுடலாமா அப்படின்னு ஒரே யோசனையாக இருந்துச்சு. சரி ஃபஸ்ட்டு சட்னி வச்சுக்கிருவோம், அதுக்கப்புறம் வந்து இட்லியா தோசையான்னு பார்த்துக்குருவோன்னு சொல்லிட்டு கடலப்பருப்பு சட்னி தான் வச்சேன். ஒன்ஸ் ஒருக்கா செஞ்சு பார்த்துட்டு எனக்கு டேஸ்ட்டு ரொம்ப பிடிச்சதுனால கேப் இருக்கும் போதெல்லாம் அது செஞ்சிடுவேன். அதுக்கப்புறம் வந்து என் ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ரைனிங் போட்டிருக்காங்கப்பா 2 days போகணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி அது வழக்கம் போல் தானே அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க நீங்கள் வாங்க வந்துட்டு கிளம்புங்க, நான் வந்து டிஃபன் தான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சட்னி எல்லாம் வச்சுட்ருந்தேன். சரி அதுக்கப்புறம் வந்து நம்ம இட்லி ஊற்ற முடியாது, ஏன்னா அவங்க சாப்பிட்டு கிளம்புற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தோசை தான் ஊற்றிட்டு இருந்தேன். கிளம்புறேன்னு சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்புறம் அந்த 2 days எப்படி போச்சுன்னே தெரில, அந்த மாதிரி போயிடும். எனக்கு பாப்பா கம்பெனி கொடுக்குறனால எனக்கு ஒன்றும் தெரியாது, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அப்புறம் அவங்களும் வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பேக் பண்ணிகிட்ருக்கையிலே வந்து நம்ம வேகமாக கிளப்பி விட்டா தான் அவங்க அங்கே போய் ஜாயின் பண்ண முடியுன்றதுனால டக்குன்னு 2 தோசை ஊற்றி அவங்கள சாப்பிட வச்சு அனுப்பிச்சிட்டேன்.